ரட்சித்து வழிநடத்துகிறார். எல்லா அதிகாரங்களுக்காக நம்ம செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீர் இந்த வழிநடத்துகின்ற பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையெல்லாம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நினைத்த நாமத்தான் செபிக்கிறோம். ஜீவனுக்கு நல்லது. ஒரு ஜெபம் இருக்கு. லட்சுமி அம்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணி வரோம். கர்த்தர் அவங்களுக்கு புதிய கிருபையின் பலனை தந்து நம்ம நல்ல நேரத்தை பேசும்படியாக சத்தத்தை கேட்கும்படியாக இன்னும் அந்த கிருபை இன்னும் அந்த ஆரோக்கிய சுகம் பெறுவோம். நம்ம அதிவேகமா சுகமா வீட்டுக்கு வந்து சேரணும். அற்புதங்களுக்காக கர்த்தர் அதை பொருட்படுத்தி நடத்துவதற்காக சபையாக நம்ம ஆண்டவரை சபையின் சட்டத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களுக்கு சுருக்கமாய் அந்த சுகத்தோடு கருத்தருடைய ஜீவனுடைய குடும்பத்திற்காக நன்றியாக நாமத்தினால்தான் சங்கீத 16 சங்கீதத்தை சங்கீதம் 16 दीदी तनिक சங்கீதம் 16 சங்கீதம் 16 தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர். என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் ஒளித்தெரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். எட்டாவது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் சேர்த்து வாசிக்கிறோமா? இருக்கிறபடிதான் சங்கீத தியானம் மகள் ஷீலா தான். அவங்க கொண்டு அந்த வார்த்தையை கரங்களை சேர்த்து நம்ம வரவேற்போம். சங்கீதம் 16:7 அதுதான் நம்ம இன்னைக்கு தானிக்க போறோம். ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களின் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்போம். நம்ம எதனா ஒரு பிரச்சனை இல்ல நம்மளுக்கு எதனா ஒரு தேவை இருந்தா நம்ம மனிதர்களை தேடி ஆலோசனைக்காக போவோம். என்ன பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா அது எவ்வளவு மகிமையா இருக்கும்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏசாயா 9:6 பாருங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, ஆச்சரியமானவர், ஆலோசனையோட ஆச்சரியமான கர்த்தரும். ஏசாயா 28:29 படிங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். தேவனிடத்துல நம்ம ஆலோசனை கேட்டா அது ஆச்சரியமாகவும் இருக்கும், மகத்துவமாகவும் இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 32:8 இருக்கு. கர்த்தர் எப்படி நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னா, சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம மனுஷன் கிட்ட ஆலோசனை கேட்டா அவங்க நம்ம சொன்னதை வச்சுதான் நம்மளுக்கு ஆலோசனை தருவாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு போதிப்பாரு, நம்ம மேல அவர் நோக்கமா இருக்கிறாரு, நம்ம உள்ளங்கிரிங்களை அவர் அறிஞ்சு நம்மள பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்வாரு. ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். 2 நாளாகமோ 20வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்ன்ற ஒரு ராஜாவுக்கு விரோதமா பலர் கூடி யுத்தம் பண்ண வந்தாங்க. ஆனா அந்த யுத்த வேலையிலும் அந்த போராட்டமான வேலையிலும் யோசபாத் ராஜா என்ன பண்ணாருன்னா, யார்கிட்டயுமே ஆலோசனை கேட்கல. அவர் உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டார். அதே 2 நாளாகுமோ 23 பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். யூதா தேசம் எங்க அவர் என்ன பண்ணாருன்னா உபவாசத்தை பண்ண சொல்லி கட்டளை இட்டாரு. ஜனம் எல்லாம் கூடி உபவாசம் பண்ணாங்க. அப்படி உபவாசம் பண்ணதால கர்த்தருடைய ஆலோசனை வந்தது. 2 நாளாகுமோ 29 பாருங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தை விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவனில் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்ம இடுக்கண்களை தேவனிடத்துல நம்ம சொன்னா அவர் கண்டிப்பா ரட்சிப்பாரு. அவருக்கு யுத்தம் வந்துச்சு. ஆனா நம்மளுக்கு இப்ப யுத்தம் வரல. நம்மளுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு, நோய் இருக்கு. ஆனா நம்ம பலர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு தலைவலி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஆலோசனை கேட்போம். அப்படி நம்ம கூட இருக்கிற மனுஷங்க கிட்ட கேட்காம கர்த்தர் இடத்துல கேட்டா கர்த்தர் நம்மள அற்புதமா நடத்துவாரு. 2 நாளாகுமோ 20வது அதிகாரம் 14-16 வரைக்கும் படிக்கும். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ்யனும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். கர்த்தருடைய ஆலோசனை பாருங்க. நம்மள பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு, கலங்க வேண்டாம்னு சொல்றாரு. அவங்க எங்க சந்திப்புன்னு சொல்றாருன்னா எருவேல் வனாந்தரத்துல எதிராக சந்திப்பீர்கள் என்று சொல்றாரு. கர்த்தர் அப்படி ஆலோசனை பண்ணா நம்ம கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனை நம்ம செம்மையாய் நடத்தும். 2 நாளாகுமோ 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணல. கர்த்தருடைய ஆலோசனைப்படி அவங்க பாடி மட்டும்தான் துதிச்சாங்க. நம்ம பிரச்சனையில கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நம்ம கர்த்தரை துதிச்சா கர்த்தர் கண்டிப்பா நம்மள நேர்த்தியா நடத்துவார். அதே 2 நாளாவது 29-30. 20வது அதிகாரம் 29வது வசனம் 30வது. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரும் யுத்தமில்லாத இளைப்பாறுதல் அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்காவில் இருந்தது.
அவங்க கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததால அவங்க சுற்றுப்புறத்துல எங்கேயுமே யுத்தத்துக்கு போல அவங்களுடைய ராஜபாரம் எப்படி இருந்துச்சு? அமெரிக்கையாய் இருந்துச்சு, இளைப்பாறுதலாய் இருந்தாங்க. அப்படி நம்ம கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரம் நடந்தா 2 காரியம் நம்மளுக்கு நடக்கும். ஒண்ணு, நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் நம்மள அமெரிக்கையா வச்சிருப்பாரு, அமைதியா வச்சிருப்பாரு. நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்காரு, ஒரு காரியத்தை குறிச்சு பயமோ பதட்டமோ இல்லாம கர்த்தர் நம்மளை நேர்த்தியா நடத்துவாரு. அதே 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 24வது வசனம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. கர்த்தர் செய்தா ஒருவரும் தப்ப மாட்டாங்க. நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்மளுக்கு நடந்தா நம்மளுக்கு எதிராக வந்த எந்த ஒரு காரியமும் ஒண்ணுமே நிலை நிற்காது. இங்க பாருங்க, அவங்க கர்த்தருடைய ஆலோசனை படி செஞ்சு அவங்க கர்த்தருக்கு ஆராதனை பண்ணதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒருவரையும் தப்பவில்லை. அவங்க சுற்றுப்புறத்திலும் அவங்களுக்கு இளைப்பாறுதலையும் அமைதியும் கொடுத்தாரு. கர்த்தர் தான் இந்த சங்கீதத்தை அனுப்பிச்சாரு. சொன்னாங்க ஐக்கிய வேற பேசிருக்கிறாங்க, சத்தமா வேற பேசினாங்க. சபை பயிற்சி கூடம் நிறைவு இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். அதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துல சபை தான். என்ன சொன்னாங்க? யோசாபாத் என்ற ஒரு ராஜாவை நமக்கு காண்பித்து கொடுத்தார் பரிசுத்தாவியார். நாலா பக்கம் சத்துருக்கு சொல்லி வந்தாங்க. எல்லாரையும் போல அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அவன் தேவனை அதிகமா தேடினவன், தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், தேவனுக்காக தேவனுடைய மனம் குளிரும்படியாக தன் வாழ்க்கையில பல காரியத்தை செய்தவன். தாவீது நடந்த வழியில நடந்தது. இதுக்காக தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். அதனால இல்ல, நீங்க நாமளும் நிறைய ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யலாம் நினைக்கலாம். ஆனாலும் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நமக்கும் சில நேரங்களில் பயன்படும். அந்த பயம் வந்துச்சாவே நமக்கு ஒண்ணும் புரியாது. என்ன செய்வோம்? பயம் வந்துட்டா பார்த்துப்போம். அங்க போனா சரியாயிடுமா, இங்க போனா சரியாயிடுமா, அங்க போனா நடந்துடுமா, இது போனா நடந்துடுமா, அந்த அது போல நிலைகளில் கர்த்தரிடத்துல போனான்னு தோணும், ஜெபிக்க தோணும். கவனிச்சுக்காருங்க, இந்த யோசாபாத்துக்கிட்ட பார்த்து ஒரு போனேன். அங்க ஓட்டல, எங்க ஓட்டல, எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிட்டான் உபவாசம் போல வாங்கப்பா. உபவாசத்துல நம்ம கர்த்தரை தேடுறோம். உபவாசம் தாழ்மையின் அடையாளம். தேவன் யாரை சொல்லிட்டு கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை சொல்லலாம். தாழ்மை உள்ளவனை கிருபை சொல்லுவதுன்னு சொல்லப்படும். யாரை சொல்லுவாங்க? 2வது கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சொல்லுவது வரும். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்புகிறவனையே, கர்த்தரை நம்புகிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாரை சூழ்ந்து கொள்ளும்? சூழ்ந்துட்டாவே சங்கீதம் 125:1 சொல்லப்பட்டபடி கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். இப்ப அசைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு யுத்தம்.
யோசாபாத்துக்கு வந்த போது அவன் கர்த்தருடைய சமூகத்துல ஜனங்களை ஒன்னா கூட்டினான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்திட்டான். கர்த்தரை நோக்கி பார்த்தான். இது போல பிரச்சனைகளை சொன்னா கர்த்தர் அவனுக்கு தகுந்த ஆலோசனையை கொடுத்தார். ஏன்னா அவர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர், செயலில மகத்துவமானவர். அப்ப அவருடைய ஆலோசனை நிற்கும். அவருடைய ஆலோசனை என்னைக்குமே நிற்கணும். நினைச்சாரு அவனுக்கு. அவன் சொன்னா என்ன ஆலோசனை கொடுத்தாரு அவனுக்கு? யோசாபாத்துக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாருங்க? இப்ப பேசுறதுதான் சொல்றேன். என்ன ஆலோசனை கொடுத்தாரு? உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை வந்ததே இல்லையா? இக்கட்டு பிடிக்கிறியா? பயத்தில் ஆட்சி படைக்கிறியா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம? நாமதான் பார்த்தேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படிதாங்க நம்ம ஓட்டு இல்லையா? பண்ண மாதிரி ஒரு பாஸ்டிங் போர்டு ஜெபிக்கலாம், பாஸ்டிங் போர்டு கத்துற தேடலாம், பாஸ்டிங் போர்டு கத்துற என்ன சொல்றாங்க கேட்கலாம். இப்படி எல்லாம் நம்ம என்ன இருந்ததுன்னா எப்பவோ ஆவியில வளர்ந்துட்டு போயிருக்கோம். என்ன பண்றது இல்ல, ஒன்ன கத்துக்கணும். நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. நான் வேவ என்ன பண்ணணுமா? அதனுடைய ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அவன் என்ன கத்துக்கலாம்? அவன் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கத்துக்கலாம்? என்ன கத்துக்கிறான்? அவன் தேவனுடைய தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுல யோசாபாத் மாதிரி இருக்கு. தேவன் நம் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துறாரு, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கொடுக்கிறாரு, அவனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கற்று கொடுத்துன்னு வராது. இதுக்கு பொறாமைப்பட்டு எதிரான ஒரு சத்துருக்கள் இவங்களுக்கு எடுக்கிறாங்க. நம்ம மேல கூட கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டாவே நம்ம சுத்தில இருக்கிற ஜனங்கள் பார்க்க பொறாமை இருக்கு. அது சொல்லவே முடியாது. அதனால அழிவு நமக்கெல்லாம் அழிவுதான். அதுதான். ஆனா அந்த பொறாமைக்கும் வன்கண்ணுக்கும் முடிவே கிடையாது. யார் அடிச்சுன்னு நினைக்கிறாங்க, யார் மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது போல ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கா, வரலையா, வரப்போதா? வந்தா என்ன பண்ணும்? அதுதான் யோசாபாத்துடைய சரித்திரம். என்ன சொல்லி முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யணும் புரியல. எனக்கு ஒரு இக்கட்டான நிலை வந்துச்சு, ஒரு பலவீனம் வந்துச்சு, ஒரு மரணத்துக்கு நேரம் ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் படைப்பனா வாழ்வனா எனக்கு தெரியல, என்ன பண்றது? அது அந்த அம்மா சங்கீதத்துல சொன்ன காரியம். அந்த அம்மா படிக்கிறாங்க. ஆனா இப்படி படிச்சுனா வெளியெல்லாம் படிச்சுனா நீ பண்ண முடியாது. வெளியேதான் போனீங்கன்னா நீ தான் என்ன பண்ணணும். இது நம்ம சபை நம்ம படிக்கிறாங்க, வெளியே திடீர்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு சொன்னாங்கன்னா நீ படினா அவன் புக்கை மூடி பைபிள் மூடி பார்த்துருப்பாங்க. யார் நீங்க பார்த்துருப்பாங்க. நீ என்ன சொல்றதுன்னா கேட்பாங்க, தவிர அவங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஹலோ, என்ன பண்ணா நீ எழுதி வச்சு இருக்கிறத நேரங்களை நீ பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நேரத்தை கூட மிஸ் பண்ணாம அந்த நேரத்தை நேரம் வேஸ்ட் ஆக்காம அந்த சங்கீதத்துல கொடுத்திருக்கிற நேரங்கள் 20 நிமிஷம். ஆனா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் உள்ள அடைக்கணும். நீ படினா அவன் தேடி எழுதுக்குள்ளே 2 நிமிஷம், அதை படிக்க முடிக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடும். ஒரு வசனத்துக்கு 4 நிமிஷம் போச்சுன்னா 5 வசனத்தை படிக்கிறதுக்குள்ள 20 நிமிஷம் போயிடும். என்ன பண்ண முடியாது, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல முடியாம போயிடும். நீ நிறைய எழுதி வச்சுட்டு வந்திருப்ப, அதெல்லாம் நாட்டுகள்லாம் உட்காந்து ஒரு வாரமா தேடி எடுத்து வச்சிருப்ப, பாதி கூட நாங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வளர்ச்சியில கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக நீங்க பயன்படுத்தி, சரியா?
ரெண்டாவது நம்ம சொல்றதுல என்ன வந்தது, என்ன குறை இருக்குது, எப்படி நம்ம பிரசங்கிக்கணும் என்பதை நீ பயிற்சி எடுக்கிற. முதல்ல அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில வந்திருக்கிற என்பது முதல்ல இருதயத்தில் பதிய வச்சு எப்படி செய்தியை சொல்றது, எப்படி மற்ற ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி நான் சொல்றது அவங்க மனசுல தங்குமா, அவங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சாதாரணமா லகுவா பேசுறேன்னா, இல்லைன்னா நான் பேசுற வார்த்தைகள் கடினமா இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்றவங்க முதல்ல அதெல்லாம் தீர்மானிச்சு பேசுறதுக்கு நீங்க பழகி இருக்கிறாங்க. 5 நிமிஷம் பேசினாலும் சொல்ற வார்த்தைகள் அப்படியே ஆழமா பதிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசனை பார்த்த குறிச்சுதான் கருதுனாங்க. 2 நாளாகவும் நீ 20வது அதிகாரம் முழுசாக யோசனை பார்த்து குறிச்சுட்டாங்க. அவங்க இருந்தது அவன் எப்படி பண்ணா, அவங்க என்ன ஆலோசனை கொடுத்தாரு, அந்த ஆலோசனைப்படி அவன் நடந்தான். அவன் சொன்னான், தரிசிகளை நண்பர்கள் சித்தி பேரு. அப்போ தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை அவன் தேடினான். அவங்க மூலமா என்ன ஆலோசனை வருது, கர்த்தர் பேசுவது யார் மூலமா பேசினாரு? மகத்துவமுள்ள கர்த்தரை துதிக்கிறதுக்கு அவன் ஜனங்களோடு கூடிய ஆலோசனை பண்ணான். அந்த ஆலோசனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா துதிகளுக்குள் தேவன் இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷன் மத்தியில வரும்போது, ஜனங்கள் மத்தியில வரும்போது அவங்க சுத்திரமாக வைக்கிற சொல்லுவோம். அதுதான் பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? இந்த பாதுகாப்பு வலயத்தை மீறி எந்த ஒரு ஆயுதமும் தாக்க முடியவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அவன் தாழ்மைப்படுத்தினான். அவன் ஜனங்களை தாழ்மைப்படுத்த சொன்னான், உபவாசித்தான், தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக. 2வது அவன் கர்த்தரையே நம்பினான். ஆலோசனைக்கு யாரை நம்பினான்? அது நம்பும் போது அவங்க கிருபை சூழ்ந்து கொள்கிறபடினாலே ஆலோசனைகள் அவனுக்கு கிடைச்சது. அந்த ஆலோசனைப்படி அவன் நடந்தான். அவன் எதிரிகளை ஜெயித்தான். எவனுக்கு யுத்தம் அவன் பண்ணாம இருக்கான். துதிக்க ஆரம்பிச்சான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக கர்த்தர் அவங்க எழுப்ப செய்ததுனால அவங்களே வெற்றி பண்ணிட்டாங்க. யுத்தம் யாருடையதா போச்சு? இப்ப நாம யுத்தம் பண்ணணுமா, கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா? அப்ப எப்ப பண்ணுவாரு? எப்ப பண்ணுவாரு? எப்ப பண்ணுவார் கர்த்தர் யுத்தம்? நான் போய் பட்டயத்தை கட்டி அவர் கையில கொடுக்கணுமா? எப்பதான் செய்வாரு? அப்ப இந்த யோசாபாத்தினுடைய சரித்திரம் நமக்காக எழுதப்பட்ட சரித்திரம். இது கதை கற்பனை கிடையாது, இது நிஜம். அவன் நிஜ வாழ்க்கையில எப்படி தன் சத்துருக்களை மேற்கொண்டான், தேவன் எப்படி அவனுக்கு கிரியை செய்தார், எப்படி யுத்தம் தேவனுடையதா மாறிச்சு, என் வாழ்க்கையில எப்படி யுத்தம் தேவனுடையதா மாறும், தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் யோசாபாத்தினுடைய வழிமுறைகளை நான் கடைபிடிக்க வேண்டும். 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு இணையாக எதுவுமே மாறாது. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றி கூட ஆண்டவரை சொல்றோம். இன்னும் மகன் இன்னும் பலனடையும், இன்னும் பலன் என்ன கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நன்றி கூட சொல்றோம். ஒவ்வொருத்தரும் சங்கீத தியானம் எடுக்கும் போது, கர்த்தர் ஆராதிக்கிற கிருபை கிடைக்கும் போது, நீ சாதாரணமா வந்து நிக்கிறதுக்கும் நீ ஜபத்தோடு வந்து நிக்கிறதுக்கும் ஜனங்கள் வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. தெரிஞ்ச பாட்டு 4 பாட்டு பாடுறது ஈஸி, யாரோட பண்ணிடுவாங்க. அதுல தேவ பிரசன்னம் இறந்தாரு. இருதயத்தின் ஆழத்துல வேணுமானா பரிசுத்த ஆவியானவர் உன்னை தூக்கி எடுப்பார். சில காரியங்கள் உனக்கு ஸ்கிரீன்ல வர மாதிரி வந்துடும் பாடல்களே. முதலே நீ ஜப பண்ணீங்க, பக்கத்துல ஆயத்தம் பண்ணி இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி குத்தி வச்சு நேரம் போகிறது தெரியாத அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல மூடப்படுவாங்க. அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடும் போது அந்த விடுதலை அவங்க வாழ்க்கையில ஆராதிக்கும் போதே கிடைச்சிடும். இதுல நாம வளர்கிறதுக்கு தான் இந்த சங்கீத தியானங்களும் சில ஆராதனை பகுதியில நம்ம கொடுக்கப்படுது. அப்ப அதை நாம பயன்படுத்திக்கணும், நாம அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா எதையாலும் ஒன்று செய்யணும் இல்லையா? ஒரு மனுஷனா பிறந்துட்டான், ஆரம்பம் ஒண்ணு இருக்கு, முடிவும் ஒண்ணு இருக்குது. இப்ப இனி ஆரம்பம் கிடையாது, நமக்கு முடிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். எங்க போய் நிற்கிறோம்? முடிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். முடிவு எப்போ தெரியாது.
அது மறைவாது. அந்த முடிவு நிச்சயமா வளர்ந்தான் போகுது. ஆனா முடிவுல தேவனை நீ சந்திச்சு ஆகணும். தேவனை சந்திக்கும் போது உனக்கு கொடுத்த ஜீவ காலகட்டத்திற்கு நீ என்ன செய்த என்ற ஒரு காரியம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? ஒரு வசனத்தை உனக்கு காட்டியிருப்பாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11-12. பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டே. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் அந்த பிள்ளைகளை கூட சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. எங்க நின்னாங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைய நீதான் வளர்க்கணும். உங்ககிட்ட கேட்பாரு, உன் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? எங்க நிக்கணும்? யாருக்கு முன்னாடி நிக்க கண்ட? தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன புத்தகங்கள்? அது சபைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவ புஸ்தகம். அதுல எழுதப்பட்டிருக்கிறபடி ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சரி, இதை எப்படி வாசிக்கலாம்? 12:14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான அப்படின்னா யாருக்கும் தெரியாம நான் செய்தேன். யாரும் என்ன பார்க்கலன்னு நினைச்சு நான் செய்தேன். மறைவா நான் செய்தேன். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். யார் செய்தது? அப்ப அந்த நியாயத்திற்குள்ள நம்ம போய் நிக்கிறதுக்கு முன்ன கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார் இல்லையா? தந்தானா இல்லையா? யோபு 10:12 நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தகுதி பாராட்டி நீர் பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியா? காப்பாற்றினார் ஆவியை. அப்ப என்ன செய்தோம்? இதை பொறுத்த ஒரு தீர்ப்பு எதோ வரப்போகுது. மற்ற மனுஷர்களுக்கு உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு வேற புஸ்தகம். தேவனை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஜீவ புஸ்தகம். இதில் எழுதியிருக்கிறபடிதான் நியாயத்திற்கு கொடுக்கப்பட போகுது. அப்ப நம்ம செய்த ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. இது நியாயத்திற்குள்ள வரப்போகுது. இத வேதம் நமக்கு முன்னவே சொல்லுது. அப்ப என்னவா செய்தோம், என்ன செய்தோம் நம்ம என்பது நம்ம செய்த எல்லாமே அது எழுதப்பட்டு. அப்ப கர்த்தருக்கு எதையாவது செய்கிற அந்த மனது நமக்கு இருக்கணும். எதை செய்தாலும் கொலைச்சல் 3:24 சொல்லப்பட்டபடி மனுஷனுக்கும் செய்யாம மனப்பூர்வமா கர்த்தருக்கு செய்வோம். கர்த்தர் கேட்ட பணங்களை தந்து ஆசீர்வதிப்பார். நன்றியுடன் சாட்சியின் நேரம். சாட்சி இருக்குமானால் ஆண்டவர் மிகவும் கொடுத்த ஒற்றை நேரம் வாங்க இருக்கிறவங்க வாங்க. கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நடத்தினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா நான் வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் என்னை விட்டாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு இரும்பல் அதிகமாகிடுச்சு. இரும்பல் அதிகமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் முன்னாடி வச்சுக்கிட்டு போயிட்டோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணாங்க, வந்து ஒரு டம்முன்னு ஒரு இடி இடிச்சாங்க. அவங்க இடிச்ச இடி பார்த்தீங்கன்னா கால் முட்டி ஏற்கனவே எனக்கு முட்டி
முட்டி வீங்கி ரொம்ப வலியா இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இடிச்ச இடி வந்து பேக்ல பட்டதுனால என் முட்டி தப்பிச்சுது. கர்த்தர் அந்த நேரத்துல எனக்கு அந்த தீமைக்கு தேவன் விலக்கி என்னை பாதுகாத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த வண்டி இடிச்சதுன்னா இன்னும் முட்டி வீங்கி போய் இன்னும் எப்படி என் வழியில அவசரப்பட்டிருக்குமோ தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த தீமைக்கு என்னை விலக்கி என்னை பாதுகாத்து நடத்தினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமா என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க வேண்டிய நிலை வந்திருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதுவரைக்கும் நிலைப்படுத்தி தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் இருந்த 3ஆவது நாள் மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. சாதாரண மூச்சு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சுக்கும் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மூச்சு வாங்கிட்டேன். நீங்க பேசாதீங்க, போய் படிக்கணும்னு சொன்னேன். சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருந்து நாங்கள் அவங்க சரியாக கவனிக்கல. ஏன்னா விருந்தாளிங்க வந்துட்டு இருப்போம், அவங்க சரியாக கவனிக்கல. அப்போ சித்தி பொண்ணு தான் சொன்னா இந்த மாதிரி மூச்சு வாங்க சித்திக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் ஆட்டோல முன்னாடி போனால் இவங்க நடந்துதான் போனாங்க. நடந்துதான் மூச்சோடு நடந்துதான் போய் 24 hours ஹாஸ்பிட்டலில் காட்டினா பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 20 தான் இருக்குது, நீங்கள் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி பொண்ணும் எங்கள் நாட்டுனாலும் கூட்டிகிட்டு போனாங்க. திடீர்னு என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தாக்காது பாட்டிக்கு, நம்ம இங்கேயே சேர்த்தல மெயின் ரோட்லேன்னு சொல்லிட்டு மெயின் ரோடு உள்ள சுற்றிருக்கோம். 2 நிமிஷம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்தால் செத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி எமர்ஜென்சி வார்டில் போட்டுட்டு ஒரு 4 நாள் 3 நாளுக்கு அவங்க ரொம்ப கண்ணே திறக்கல. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுது தெரியவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு மாஸ்கே அதிகம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை எடுத்துட்டா அவங்க உயிர் போயிடுன்னு சொன்னாங்க. 2 நாள் வெண்டிலேட்டர் தான் வச்சுருந்தாங்க. 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை தான் கொஞ்சம் அவங்களுடைய ஆக்சிஜனில் வந்துட்டு இருந்தது. இது நான் போய் சரி இது பிரச்சனையா இருக்கேன், யாருன்னா பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சரி நான் போனேன், வீட்டை விட்டு நான் போயிட்டு அவங்க செவ்வாய்க்கிழமை அவங்களை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். நான் அப்போதான் லேசாக கண்டுட்டு வந்தேன். சரி நான் வந்துட்டேன். மறுபடியும் புதன்கிழமை போனேன். புதன்கிழமை போயிட்டு அவங்களை பார்த்தேன். பேசு நம்ம இப்போ எங்கே இந்த பக்கம் பேசின அந்த பக்கம் திரும்புறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் எடுக்கணும். அவங்க பார்த்தா காரும் கையை கட்டி போட்டாங்க. அது அவங்களுக்கே ஒரு இறுக்கமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். அவன் அவங்க சொன்ன அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க பேசிட்டே இருங்க, அவங்க நம்மளுடைய கவனத்துக்கு வரட்டும் அப்படின்னாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க அமைதியாக படுத்து தூங்குனாதான் அவங்க வந்து அந்த மருந்து வேலை செய்யும். நான் சொல்ல தூக்க மருந்து கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்துருப்போம், அவங்களுக்கு வேலை செய்யல. அவங்க அமைதியாக இருந்ததா எல்லாமே வேலை செய்யும்னு சொன்னாங்க. அவங்களும் தூங்க மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் படுங்க, 10 நிமிஷம் படுங்க, 10 நிமிஷம் படுங்கன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. பார்த்தா 10 நிமிஷம் கழிச்சு உடனே எழுச்சிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, கொஞ்ச நேரம் படுத்துதான் மருந்தெல்லாம் வேலை செய்யும், நீங்க தூங்குங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பொருள் கொடுக்க அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே போயிடுச்சு. அப்படின்னு சொன்னேன் பாஸ்டர் கூட்டிட்டு வரமானா வேலைன்னு சொல்லிட்டாங்க. பலமா தலையாட்டினாங்க. என்னடா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கொடுத்து மறுபடியும் பேச்சு கொடுத்து தான் பாஸ்டர் வர சொல்றது அப்படின்னா அப்போ தலையாட்டினாங்க. அப்போ அவங்க பாஸ்டர் வர சொல்லி ப்ரே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். அவரு நைட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி கிட்னியும் ஹார்ட்டும் கொஞ்சம் வந்துட்டே இருந்தாங்க. அப்படின்ட்டு நான் மறுபடியும் வேலைங்கப்ப போனேன். எண்ணெய் எடுத்துட்டு போனேன். எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கேன், தேய்க்கவா அப்படின்னா தேய் அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் உடம்புலாம் தேய்ச்சி விட்டு எங்கெங்கெல்லாம் இடம் ஸ்பாட்ஸ் தெரியாது அதெல்லாம் தேய்ச்சி விட்டு வந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நான் என்னுடைய பொருள் அதிகமாக கேட்குவோம். டாக்டருங்களாம் அவங்க வந்து பேசுகிறோன்னு சொன்னாங்க. அது பேசிட்டே இருக்கும். திடீர்னு வரவங்கலாம் காலை கை கட்டி போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து அவங்க வந்துடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டு போகும்போது கூட அவங்களால ரொம்ப முடியல. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்கிட்டயோ பணமோ இல்லை. அவங்களுடைய நகையை வச்சு தான் நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் 3 லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு. எங்க நாத்தனார் இல்லை, நம்ம அங்கே கூட்டிட்டு போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம், அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க கூட்டிட்டு போனாலும் இதை தான் அன்னைக்கு பார்ப்பாங்க அப்படின்னா இல்லை அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துப்பாங்க அப்படின்னா இது ஒன்றும் புரியல. அப்படியே கண்ணு மூலியமா அவங்க போன எல்லா ஹாஸ்பிட்டலையும் அடைக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, லங்ஸ்ல நீர் சேர்ந்துருக்கு, யூரின் வரல, ஹார்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் மொத்தம் ஒரே நாள் வந்துருச்சு. என்னடா எதுவுமே தானே அவங்க சுகரும் ப்ரெஷரும் மட்டும்தானே இருக்கு, எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, எல்லாமே கண்ட்ரோல் இருக்குமே, இந்த பிரச்சனை எதுக்கு இந்த 2 நிமிஷத்துல இந்த மாதிரிலாம் வந்துருச்சேன்னு அவங்க கால் அமைக்க பார்த்து அவ்வளோ தினகாத்தமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க உடம்புல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு. இது எப்படிதான் வந்தது, ஏன் வந்தது ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சுத்தினாங்க. ஒன்று டெம்பரரி டயாலிசிஸ் பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் அது இல்லைங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போனால் ஒன்றும் இல்லைங்க. அப்புறமேட்டு இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கே பெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா பெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. ஏன்னா அன்னைக்கு நைட் வரைக்கும் நேற்று காலையில் வரைக்கும் 3 லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அதுக்கு மேலே காசு இல்லை. நகை இருக்கு, அவங்களுக்கு தெரியாம நகையை வச்சு அது ஒரு பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு சரி இருக்க வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் அண்ணன் மூலியமா கேட்டால் அப்படி யாரோ தெரிஞ்சவர் மூலியமா ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ண சொல்லி அவர் டீன் கிட்ட பேசி ஒரே ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ணி நேற்று காலையில் கூட்டிகிட்டு போனோம்.
சரி எமர்ஜென்சில இருக்காங்களே, நேற்று சாயந்தரம் எமர்ஜென்சி தானே இருக்காங்க, போய் பார்த்துக்கலாம். சிக்கு தான் சொன்னாங்க, டேஞ்சர் தான் சொன்னாங்க, கிரிட்டிக்கல் தான் எல்லாமே சொன்னாங்க. சரி ஒரு நாள் பாஸ்டர் அவங்களையும் கேட்டேன், பாஸ்டர் எப்படிங்க பாஸ்டர், நானும் போராடிட்டு இருக்கோமா அப்படின்னு. நானும் ப்ரே பண்ணேன், ப்ரே பண்ண அவ்வளோ இறந்துட்டேன். இவங்களும் இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். எனக்கே பசங்க அந்த தான் இருக்குது, அவங்க மட்டும்தான் ஒரு பெரிய தலையா இருந்து அவங்க எங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட்லேயே ப்ரே பண்ண சொன்னேன். எல்லாம் முடிஞ்சு நேற்று எமர்ஜென்சியில் இருக்கிறாங்க தான் நேற்று போனேன். ஆனால் நேற்று போனால் வார்டில் இருக்காங்க, இட்லி பாட்டில் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. நான் போய் பேசினேன், நான் போனோன்னு அவங்க என்ன சொன்னாங்க, 2 கையும் மேலே தீக்காட்டாங்க. அது அவருடைய கிருபை தான். நான் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்னத்த எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இது கர்த்தருடைய கிருபை தான். அதை 7 நாள் நீங்கள் இருந்திருந்தா என்னோட 7 நாளாக இருக்கும். பாஸ்டர் வரலையான்னு கேட்டாங்க. அவர் வந்து அன்னைக்கு முதற்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனார் தானே, உங்களுக்கு தெரியலையானா எனக்கு தெரியல அப்படின்னா. நான் பசங்களாம் பேசினாங்களே எனக்கு தெரியல, பசங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அப்புறம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கொடுத்தேன். ஆனால் அவங்களோட வாயில அந்த வார்த்தை எப்பவுமே வராது. பசங்க பேசினாங்க, அண்ணம்மா எப்படி இருக்கீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கம்மா அப்படின்னாங்க. அவங்க வாயில அந்த வார்த்தை எப்பவுமே வராது. எவ்வளோ ஏதாவது கஷ்டம்னா கடவுள் கண்டிலையான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், இது அது இனிமேல் இந்த வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வர வேணாம். நான் அவங்களுக்கு அங்கே இருக்கும்போது ஜெபம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். நான் உங்களுக்கு தப்பா பேசுனேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு வந்து சாட்சியா நிற்பேங்க ஆண்டவரே சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, சோதனை சொல்லுங்க சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் நேற்று இது பெரிய மிராக்கள். இது நான் உண்மையா அவங்க இறந்துருவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனால் கர்த்தர் இதோடு இருந்து எங்களுக்கு பாஸ்டரோட ஜபங்களை கேட்டு கர்த்தர் வழிநடத்துவாங்க. சபையும் அவங்களுக்காக சேர்த்து பாஸ்டர் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு நன்றி பாஸ்டர் அப்படின்னாங்க. எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பாஸ்டர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்க வழிநடத்தி வந்த கிருபைக்காகவும் சபையாரும் பாஸ்டர் அவங்க ஜெபித்த கிருபைகள் கர்த்தருக்கு கூட அனுப்பணும். தேவனுடைய சாட்சி அப்படி நமக்கு சோதனை தேவன் தாங்க இந்த மாதம் முழுவதும் நடத்தி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் தேவ நிலை கொண்டு வந்ததுக்காக நன்றியோட சோதனைக்கு சேஷமாக சொன்ன கடந்த வாரத்தில் முன்வாரம் போய் அந்த வசந்தகுமாரை பார்த்து அவர் ஜெபிக்க கிருபை செய்தார் தேவன் தாமே. அவரோட அநேக காரியங்களை நாங்க பேசணும், அநேக நேரம் பேச முடியாது. ஆனா அன்னைக்கு உட்கார்ந்து அவர் நல்லா பேசினாரு, வார்த்தையை கேட்டாரு, அநேக பழைய காரியங்கள் எல்லாம் பேசினாரு. அவர் நாங்க ஜெபித்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து லட்சுமி அம்மா சபைக்கு வந்தாங்க. சபைக்கு வந்து சனிக்கிழமை எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா சாயந்தரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போன் வந்தது. எதப்பா நல்லதானே வந்து போனாங்க, இப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சோம். தேவன் தாமே கடந்த புதன்கிழமை போய் பார்த்து கிருபை செய்தார். அவரை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. எப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களையே நினைச்சு கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தோம். தேவன் தாமே அற்புதமாய் அதிசயமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இம்மட்டுமாக நேற்று தினத்துல நாங்க வந்து போகும்போது லேட் ஆயிடுச்சு, வரும்போது ஒரே குளிர் ஒரே தூரல், போக முடியல, ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து நுழையிற உடனே போன் வந்தது. அவங்க போன் பண்ணி நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் வேற மாத்திட்டோம், இப்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க கிட்ட கொடுத்தாங்க போன். அவங்க வந்து பாஸ்டர் கிட்ட பேசினாங்க, எங்கிட்டயும் பேசினாங்க. எனக்கு அநேக அழுத்தமா இருந்தாலும் தேவன் தாங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு எனக்கு. அப்பா நேற்று தினத்துல நான் நல்லா வந்து உடனே பாஸ்டருக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு நான் படுத்துருவேன், எப்பவுமே உட்கார மாட்டேன். நேற்று தினத்துல அவங்க வார்த்தையை கேட்டதுக்கும் அவள் பேசுறதுக்கு எனக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தாரு, புதிய சுகத்தை கொடுத்தாரு. டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்ச நேரம் போட்டு ஜெபம் பண்ண. உடனே நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஏசப்பா நன்றி, மட்டுமாக அவர்கள் ஜீவனை கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு தான் போய் படுத்த. ஆனா சரி, எனக்குள்ள அநேக பாடங்கள், எனக்குள்ள பலகீனங்களே இல்லை, தூக்கமே இருக்காது. அவங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கு. இப்ப இழப்பு வந்து அவன் மகன் இறந்து போன இழப்பு, அடுத்த இழப்பு இவங்க ஏசப்பா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தூக்கமே வராது எனக்கு. நைட்ல கூட நான் ஜெபம் பண்ணிட்டு அவங்களை நினைச்சுட்டே ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன். இந்த நாட்களிலேயே தேவன் தாமே நான் நைட்டு கூட நான் சரியா தூங்கல. எனக்கு சரீரத்தில் ஒரு சிறு பலகீனங்கள், அந்த பலகீனத்தினால நான் தூங்காவது படிக்க நைட் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் அசந்து தூங்கி அப்புறம் எழுந்து அப்பா அவருடைய சமூகத்துக்கு கடந்து வர தேவன் கிருபை செய்தார். தேவன் நிமித்தமாக செய்த எல்லா நன்மைகளாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். விசேஷமாக சொன்னா உயிர்கற்பது அடிக்கடி பலகீனங்கள் நல்லா இருப்பாரு. ஆனா உடனே ஒரு பலகீனம், எல்லா பலகீனங்களும் எடுத்து போட்டு அவருடைய சமூகத்திலே காலையில எழுந்தப்போ
அப்பா லேசா இந்த மழை அதிகமாயிடுச்சு. ஏசப்பா அப்படி சமூகத்துக்கு போனமே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் சொல்லிட்டு ரெயின் கோட் எல்லாம் போட்டு கிளம்பிட்டோம். தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தோட சமூகத்திலே கொண்டு வந்தார். நாங்க வெளியில வந்தோம்னா மழையே கிடையாது. மட்டுமாக தேவன் ஒவ்வொரு நாளும் அநேக நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். அப்பா மனுஷனோ முகத்தை பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் உள்ளிந்தரை ஆராயில் அறிந்து எங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் செய்து வருகிறார். தேவன் செய்த எல்லா நன்மைகளாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். சாட்சி தேவன் நன்மைக்கு ஆசீர்வதிப்பார். மழை பெய்ய பெய்ய வீட்டுல உட்காந்துட்டாங்க. எவன் பண்ணது மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி போறான்னு கரண்ட் மெயின் ரோடு வந்தவருக்கு மழை நின்று போச்சு. நீங்க நான் சொன்னேன் ஒருவேளை அப்பயும் கலைஞ்சிருந்து அப்பயும் நிறுத்திட்டு போச்சு. நாம தான் லேட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வந்து நாங்க 2 பேர் நல்லா பேசினோம். நானும் லட்சுமணா 2 பேர் வந்தோம் சிஸ்டர். 2 பேர் நல்லா பேசினோம். பேசிட்டு ரொம்ப நேரம் பேசினோம். கீழே நின்றுட்டு அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த தாயினப்பா ஏசப்பா விடுதலை ஆகும் ராஜா ஏசப்பா, அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா சொல்லி தினம் நான் ப்ரேயர் பண்ணினே வந்தேன். ஏசப்பா அவங்க வீட்டுக்கு திரும்பி வரணும் ராஜா. இந்த மாதிரி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாதப்பட்டி ஜெபித்தேன். அப்பா ஏசப்பா வீட்டுக்கு கொண்டு வரணும்ப்பா. நாங்க 2 பேரு அவ்வளவு நன்மையாக பேசினிருக்கப்பா. எவ்வளவு காரியம் நான் சொன்னேன். நான் பாரு 2 பேர் இருந்தா கூட ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. நீ அந்த மாதிரி சோர்ந்து போவாத, சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியத்துல சோர்ந்து போனா நமக்கு பலவீனம் வரும். எந்த காரியத்தை குறித்து நீ சோர்ந்து போகாத, தைரியத்தை தான் ஆண்டவரை கேட்கணும். நம்ம தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தாதான் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாருன்னு சொல்லி எவ்வளவு காரியம் நான் சொன்னேன். ஆண்டவர் விடுதலை பண்ணதுக்காக ஆண்டவர் கூட நான் படி சொல்றேன். கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக என்னோட சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு காரியமும் சொல்லப்படுகிற இந்த பிரசந்தகுமார் டெத்துல நிறைய பேர் வந்து கலந்துக்கிறீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நாம சந்தோஷத்திலையும் பங்கெடுக்கணும், துக்கத்திலையும் பங்கெடுக்கணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி நம்ம அதை ஒதுக்குறோமோ சபையும் அப்படிதான். அப்படி அதுக்கு வந்தீங்க. உண்மையிலே அது வந்து அவங்களுக்கும் கூட இருக்காங்க, பெரிய ஆறுதல் அதுக்கு தந்திருக்கோம். ஒருவேளை நம்மளால எதையும் செய்ய முடியலனாலும் அவங்க வந்து நின்று பெரிய ஆறுதல், ஒரு ஜனம் பெரிய ஆறுதலை தந்திருக்கோம். இது இப்படி நீங்க அதை வளர்ந்தீர்களான உங்களை சுத்திரமாக கர்த்தருடைய கிருபை. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். தொடர்ந்து நீங்க இந்த ஐக்கியத்துல பலனடைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய ஆசீர்வதிப்பாங்க. நான் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் சேர்ந்து என் பலவீனத்துல தேவன் எனக்கு பலனா இருந்தது. நேற்று நடந்த மீட்டிங்கு சீரா பங்கெடுத்தேன். கஷ்டம் செய்த அற்புதம் நடத்திருந்தாங்க. நேற்று நல்ல சில பேருக்கு சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்க வைத்தது. சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாங்க. சில நேரங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையாதான் இருந்தது. ஆனா நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த வரையிலும் ஆண்டத்தை ஒன்று சொன்னேன், நான் வெக்கப்படக்கூடாது. என் சரீர பலவீனம் அப்படி இருக்கு. நான் வீட்டுக்கு போகிற வரையும் கர்த்தர் என்னை தாங்கி சுலபப்படுத்த. ஒரு டீ குடிக்க கூட எங்க இருக்கு. இந்த அம்மா நான் சரியா சாப்பிடல, அங்க நிப்பன்னு பார்த்தேன். எங்கே நிக்காத வண்டி நேரா ஓட்டுனேன். நேர வீட்டுக்கு வந்து சேர்ற வரையிலும் வந்த உடனே அங்க போன் வந்தது. அந்த போன் கேட்ட பிறகு ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல அப்படியே தேவ சமுத்திர உட்கார்ந்தோம். ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு எங்க பலவீனங்கள் கொஞ்சம் நீங்கிச்சு. கர்த்தர்களை தொடர்ந்து நடத்தினாரு. இன்னைக்கு தேவ சமுத்திர நிக்கிறோம். அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பார். நன்றியோட ஆண்டவர் ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சிகள் உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 20 நாளா ஆச்சு. எனக்கு பல்லு
சொத்தப்பல் இருந்தது. அது வந்து புடுங்குற மாதிரி இல்லை, சர்ஜரி மாதிரி பண்ணோம்னாங்க. சனிக்கிழமை போன சனியில்தான் முந்தின சனிக்கிழமை நைட்டு ஒவ்வொரு மணிக்கு போனோம். வீட்டுக்கு வந்தோம் மணி 11. பல்லு எடுத்துட்டாங்க. ரொம்ப வலி அதிகமா இருந்தது, தாங்கிக்கவே முடியல. ஒரு 10 நாள் அந்த கண்டினியூஸா அந்த வலி இருந்தது. அதோட 5 ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. டேப்லெட் சாப்பிட வயிறும் டோசேஜ் அதிகமா கொடுத்தாங்க, வயிறு எரிச்சல் ஆகுது. மாத்திரையும் எடுத்துக்க முடியல, சரியாவும் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நேத்து வரைக்குமே எனக்கு அந்த பெயின் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தையலும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் மாதிரி அந்த இன்னும் அந்த தழும்பு ஆறல, எலும்பு கூடல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வரைக்குமே எனக்கு ஆயில்மெண்ட் வச்சிருந்தாங்க. நேத்தும் ரொம்ப வலி அதிகமா இருந்தது. நேத்து ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். காலைல நான் எப்படியாச்சும் எழுந்து போயிடணும். 2 வாரமா சர்ச்சைக்கு போக முடியல. இது பலவீனமா இருந்தது. 2 வாரமா வரல. இந்த வாரம் நான் போயிட்டு நீ காலையில இருந்து பார்க்க கொஞ்சம் வலி இல்ல. கர்த்தர் கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக கூட குடிக்கும். உடம்பு குறையும் கஷ்டம் கொடுத்தார். 10 நாள் 20 நாள் என்ன போயிட்டீங்க. கஷ்டங்களுக்கு ஆளுக்கு சுகத்துக்காக சாட்சிகள் நமக்கு தெரிஞ்சுதான் காணிக அறிவிப்புகள். புதன்கிழமை தோறும் சபையின் உபவாசத்தை நிறைய பேருக்கு உபவாச தினமே தெரியல. காலங்கள் குறுகினதாய் இருக்குது, காலங்கள் செல்லாது என்பதுதான் வெளிப்படுத்தினுடைய விசேஷத்தினுடைய சத்தம். எந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம நிறைய ஜபம் பண்றாங்க. யாரு கூட கொஞ்சம் தடுப்பு, ஆனா நிச்சயமா எல்லாத்தையுமே நடக்கும். அதுல சிக்கி கொள்ளாமல் இருக்குன்னா 21-36 தான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்ப்பத்திற்கு பிரச்சனை எப்படி வரும் நம்ம பார்த்த சாட்சி. காலையில சபைக்கு வந்தார், நல்ல நிலையில பேசுனாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த லட்சுமியம்மா சில பேர் சேர்த்து வந்துருங்க அப்படின்னாங்க. எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணினாங்க. வயிற்றெல்லாம் வெளியா இருக்கு, பார்த்து துஷ்மோஷமா இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. போனாங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் போன் வருது, ரொம்ப சீரியஸ் ஆகுது. என்ன நடந்தது சொன்னாங்க. எப்பவுமே இல்லாம வெளியே போய் வீட்டுக்கு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு போய்க்கிறாங்க. நம்ப முடியல. பாத்திரமா சொல்லினாங்க. ஏற்றுக்கொள்ளவே முடியல, நம்பவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல, நம்பவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீ ஏற்றுக்கொண்டாலும் நம்பலனாலும் நடக்கும். நாம ஜாக்கிரதையா இருந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம மறைத்துக் கொள்வோமானால் நிறைய பிரச்சனைகளுக்கு தப்பிக்கும். நிறைய பிரச்சனைக்கு நான் சொல்றேன், 10 பேர் வந்தாலும் அதுதான் பிரேயர் பண்ற, 5 பேர் வந்தாலும் பண்ற, 50 பேர் வந்தாலும் பண்ற. அது நடந்துதான் போகும். வேலை செய்யறவங்க மாசத்துல 1 நாளாவது நீங்க இதுல பங்கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் பங்கெடுக்கணும். உபவாசம் நீ மாசத்துக்கு 3 நாள் தரணும். அது முழுவதும் அதுல உபவாசம். இன்னைக்கு நமக்கு இரவு ஜபமும் கிடையாது, முழு உபவாசமும் எடுத்தது கிடையாது. வேத வசனம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், இதுல 2 மணி நேரம் கொடுத்து வந்தாலும் முடியல. அப்ப நம்ம செய்யறதெல்லாம் அறமுறையா இருக்குது. இதுலயும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்திதான் கர்த்தர் காப்பாத்தினே இருக்குது. நம்ம அதிகமா முயற்சி, ஏன்னா நம்ம புரியவங்க கிடையாது. 1 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள்
உடையவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் உங்கள் சரீரத்தினாலும் இந்த சரீரம் யாருக்கு உடையது? சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? ஏன்னா ஆவியிலே தான் தேவன் பொருளுடைய கொடுக்கும். தரிசனங்களும் சொப்பனங்களும் ஆவியில தான் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்திலையும் ஆவியிலையும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இது கிடைக்கும் வாய்ச்சார். ஆவி தேவன் கொடுத்து சரீரம் தான் பெட்டகம். ஆத்மா இருக்கிற பெட்டகம் தான். ஆத்மாவும் மரணம் இந்த ஆத்மாவும் ஆவியும் பிரிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்மா ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்றேன். அது படிக்கவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், எஜமானனா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நரக அக்கினியில அவர்கள் வேதனைப்படுவார்னு சொன்னாங்களே, இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகுது இல்லையா? போதா இல்லையா? பின்ன நரகத்துல வேதனைப்படுற சரீரம் என்ன சரீரம்? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னு 1550 சொல்றாரு. வாசிப்பாங்க புரிச்சு வச்சு. அப்போ அந்த பரலோகத்துல போறதோ நரகத்துல போறதோ எது சரீரம்? கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கவனிங்க, ஒரு சின்ன சபை, ஆனா சத்தியம் உங்களுக்கு ஆழமா கொடுக்கப்படுது. நீங்க உதாசீனப்படுத்தினீங்கன்னா நீங்க தான் அதை மாட்டீங்க. நடத்துற சொல்ல நீங்க பேசுற சத்தியம் பெரிய சபையில பேசுறது எல்லாம் சத்தியம் ஒண்ணுதான். பேசுறது பரிசுத்த ஆவியான ஒண்ணுதான். கவனிங்க, ஒருவேளை அவங்க பெரிய சபை பார்த்தாருன்னா நான் வேலைக்காரன் தான், அவரு வேலைக்காரன். கருத்து வேலை பேசுறது ஒண்ணுதான், ஒரே ஆவியானது. ஒருவேளை நான் என் ஸ்டைல பேசுவேன், அவர் ஸ்டைல பேசுவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல பேசுவேன். அவ்வளவுதான். நானா இருந்து பேசதான் விரும்புறேன். நான் யாரையும் காப்பி அடிக்கலாம் விரும்புறேன். இப்ப சொல்லுங்க, எந்த சரீரம் நரகத்துக்கு போகும்போது, எந்த சரீரம் பரலோகத்துக்கு போகும்போது? உன் சரீரம் என்ன சரீரம்? நாள் மீட்டிங் எப்பயே கொடுக்குறீங்களா? எது போவோம் எது போகாது? கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவங்க தானே. இந்த சத்தியம் தெரியுமா இல்ல நமக்கு? எதுக்காக வர சபைக்கு? நான் பார்த்து வந்துருக்கேன். எதுக்கு வர்ற? ஏன் ஏத்துக்கொள்ள இயேசுவ? என்னதான் நோக்கம்? யாரையும் திருப்திப்படுத்த நாங்க வரல. இது இயேசுவின் ரத்தத்தினால கிரயத்திற்கு வாங்கப்பட்டது சபை. சபை தேவனுடைய ஆனந்த ஞானம். ஏன்னா சபை தான் மனவாட்டி, மனவாட்டிய மனம் பிடிக்கதான் மனவண்ணாய் இயேசுக்கு வளர்க்குற போய்கிற அது கூட வாழ்வதற்கு இடத்த ஆயத்தம் பண்ண வரப்போற. நீ மனவாட்டியா போவியா, மண்ணாங்கட்டியா போறியா? நீ யாரும் போற சொல்லுங்க. சத்தியம் தெரியலன்னா எப்படி? சத்தியம் தெரியல. நீனா நானும் செய்யற கிரியதான் நியாயம் தீர்ப்பு நிக்க போகுது. ஒண்ணு நீ பாவ சரீரத்தை வளர்க்கணும், இல்லைன்னா ஆவிக்குரிய சரீரத்தை வளர்க்கணும். நீ எந்த சரீரம் வளர்க்குறியோ அந்த சரீரம் தான் நியாய தீர்ப்புல நிக்க போகுது. நீ பாவ சரீரம் பாவத்தையே செய்து செய்து தேவனுடைய வார்த்தையை மீறி 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 ஒரு வருஷம் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி 25 வருஷம். அந்த 25 வருஷம் ஒரு வளர்ச்சி வளர்ந்து இப்ப நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வளர்ச்சியில என்ன வளர்த்த? எதை வளர்த்த? உலகத்தையா கிறிஸ்துவையா? எதை வளர்த்து கொண்ட? அப்ப இது நியாயத்திற்கு நிக்க போகுது. எது மரணம், 2வது மரணம் சொல்லப்பட்டிருக்கு. நித்தியமா பிரிச்சிடும். முதல் மரணம் இந்த சரீரத்தை விட்டு ஆவிய ஆத்மாவும் வெளியே போகுது. 2வது நித்திய மரணம்ன்றது தேவனை விட்டு நித்தியமா பிரிஞ்சு போகுது. நித்தியமா போறது நரகத்துக்கு போகும். அப்ப தேவனோடு கூட இருக்கிற அந்த ஆவியம், அந்த ஆத்மா தான் மெய்யான மனுஷன், உள்ளான மனுஷன். என்னென்ன என்ன மனுஷன்? இந்த ஆத்மா தான் இந்த இடத்துல நிக்க போகுது.
அப்ப இந்த ஆத்மாவை உருவாக்கி கொள்ளுகிறது, ஆவிக்குரிய சரீரமா உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த சபையை தேவன் பூமியில வைக்க. அதனால சத்தியம், நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அப்ப இங்க பாகுபாடு இல்லாம அந்த சத்தியத்துல எல்லாம் எழுதப்பட்டது. பெரிய பெரிய பரிசுத்தவான், இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொன்ன தாவீதினுடைய நல்ல காரியம் எழுதப்பட்டது. அவன் செய்த தீமையும் எழுதப்பட்டது. அவனுக்கு தேவன் எப்படி தனிச்சார்னு எழுதப்பட்டிருக்கா விட்டாத. இப்ப நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கொஞ்சம் தப்பு செய்தவங்க கண்டுக்காம ஒதுங்கின மாதிரி ஆண்டவர் ஒதுங்கவே மாட்டாரு. அது உன்னையானாலும் என்னையானாலும் யாரையும் விடவே மாட்டாரு. அவர்கிட்ட முகதாட்சி நானும் கிடையாது, நியாய தீர்ப்புல தவற மாட்டார், அநீதி அவர்கிட்ட கிடையாது. அப்ப நீதியா வாழ்றதுக்கு இன்னைக்கு அந்த ஜீவன் இருக்கு, இன்னைக்கு அந்த சரிப்படுத்திக்கிறதுக்கு அந்த ஜீவன் இருக்கு. நாளைக்கு என் ஜீவன் போயிடுமானார், என் காரியம் எல்லாம் நியாய தீர்ப்புக்கு போயிடும். அப்ப இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை சரிப்படுத்திக்கணும். இன்னும் 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 என்னங்க கொஞ்ச காலம் சொல்லப்பட்டு 70 வருஷம் 80 வருஷம் உடம்பு சொல்ற மாதிரி 6 சாவு வரலாம், 100 சாவு வரலாம். எப்பவுமே அதை சந்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா தேவனை சந்திக்கணும். முடிஞ்ச பிறகு அடுத்த தேவனை சந்திக்கணும். தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துற இடம் தான் சபை. அதனாலதான் சபைக்கு இதுல விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு. எதை விடாது, ஏன்னா சத்தியம் ஒண்ணும் நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்தினே. அப்ப பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப உன்னை எப்படி பரிசுத்தப்படுத்திக்க முடியும், உள்ளான காரியத்தை எப்படி சுத்திகரிக்க முடியும்னா வசனத்தினாலதான். அப்ப வசனம் தான் சபையினுடைய ஆதாரம். இங்க கேமடியோ இன்னைக்கு வீணா நேரத்துக்கு கடத்துறோ இங்க கிடையவே கிடையாது. எல்லாமே சத்தியம் தான் பேசணும். இங்க சத்தியத்துக்கு தான் இடம், சபையில அதுதான். அப்ப இந்த சத்தியத்தை கேட்க 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 அது ஒரு பரிசுத்தப்படுத்தினே இருக்கும். என்ன நிச்சயம்னா பரிசுத்தம் தேவனை சந்திக்கும். பரிசுத்தம் இல்லாத எதுவுமே, தீட்டுள்ள எதுவுமே வெளிப்படுத்துற 20:27 வெளிப்படுத்தின என்ன வசனம் வருது? 21. ஆமா சாரி. பொய்யையும் நடப்பிக்கிறதும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். மட்டும்தான் ஜீவ புஸ்தகம். தீட்டு உள்ளது எது? அருவருப்பு எது? அப்ப இன்னைக்கு சுத்திகரித்துக் கொள்வதற்கு நம்மளும் குறைவுதான். ஏன்னா முந்தின காலத்துல இருந்து இப்ப வந்திருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் நம்ம வச்சு போல. அப்ப அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்கு சபையை கேட்க 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 அது சுத்திகரித்து நேர்க்கும். அதுக்கு கீழ்ப்படிய அது பெரிய பரிசுத்தத்தை வாழ்க்கையில கொண்டு வந்தது. தேவன் முகத்தை அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறது. மாற்றம் சரீரத்துல இல்ல, இருதயத்துல மாற்றம் இருக்கும். நமக்கு என்ன வேணும்? அந்த மாற்றங்களை இந்த வசனம் தான் உருவாக்கும். அதனால என்ன பண்ணுங்க, சத்தியத்துல வளர பாருங்க, சத்தியத்தை கேட்க வாங்க, சத்தியத்தின்படி ஜெபிங்க. அதுதான் யுத்த ஜெபம், அதுதான் தேவனை பிரியப்படுத்துற ஜெபம். அந்த ஜெபம் சாதிக்கும். அந்த ஜெபத்தினால கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்ப விளங்கும் உனக்கு, என்னை கொண்டு இப்படி ஒரு காரியமா, எனக்கு கொண்டு அப்படி செய்தாரு. இந்த நிலை நினைச்சீங்கன்னா யாருமே சொல்ல வேணாம். நீயே தேவ சமூகத்துல போய் தானாவே போய் உட்கார ஆரம்பிப்ப. நீயே மற்றவங்களுக்காக ஜெபிக்க. அன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணுங்க, யாருக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த ஆய்வு கேட்கவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய சமூகத்துல உட்காருவேன். அந்த பாரம் உன்னை அழுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா உன் ஜெபம் வெடித்து கிளம்பும். வல்லமை இதுல வளருகிறதுக்கு தான் சபை. ஏதாவது சாதிக்கணும். சும்மானா போயிட்டு என்ன பண்ணக்கூடாது. நானும் வந்த ஞானஸ்தானத்தை சபையில உட்கார்ந்த செத்தேன், அதெல்லாம் ஞாயிற்றுக்குள்ள கொண்டு போய் விட்டுடும். எதையாவது ஒண்ணு சாதிக்கணும். எல்லாருக்கும் நீ நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணும். வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படும்.
அதை நிரப்பி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு இது ஒரு செய்தியா போயிடுச்சு. அல்லேலூயா. இல்லையா? என்னதான் கடைசி இந்த மாசத்துக்கு கடைசி இல்லையா? என்ன சொல்ற? யோவேல் 2:25